இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண வாழைங்க. இது தேன் வாழை, சாம்ப வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழைங்க. பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா, நம்மளோட தோட்டத்தில இதுவரை வாழை வந்ததே கிடையாது. இப்ப தான் வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன பழமா இருந்தது அப்படின்றனால நம்ம வந்து அத சேலுக்கு குடுக்கல. அப்படியே சேலுக்கு குடுத்தாலும் பழம் ரூ. 1 ரூ. 2 இல்லன்னா சீப்பு ரூ. 10க்கு தான் கிடைக்கும் அப்படின்றனால இத கட் பண்ணி நம்ம வந்து பழத்த பவுடரா குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப வந்து இத வந்து ட்ரை பண்றதுக்காக கட் பண்ணி நம்ப காய வச்சிருக்கோங்க. அடுத்து இது நம்பளோட தோட்டத்திலருந்து அறுவடை பண்ண வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து சீகக்காய்க்கு, ஷாம்பூக்கு, அடுத்து வெட்டிவேர் சோப்பு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுனால இத வந்து பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரோஜா இதழ். ரோஜா பூ வந்து போட்டிருக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, ரோஜா பவுடர் பண்றதுக்காக, ஃபேஸ் பேக் மாதிரி பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். அடுத்து உளுந்துங்க.